கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் ஆதியாகமம் 25:21. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். இன்னைக்கு நாம் நிறைய பேர் நம்ம பிரச்சனைகளை குறித்து, போராட்டங்களை குறித்து, நம்ம வாழ்க்கையை குறித்து, வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஜெபம் பண்ணி எந்த பதிலும் கிடைக்கலன்னு மனம் உடைந்து போயிருக்கீங்களா? என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? வருஷ கணக்காக காத்திருந்து எதிர்பாராத காரியம் நடக்கலைன்னு கவலைப்படுறீங்களா? இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஜெபத்தில் தான் அற்புதங்கள் நடக்கும், பதில் கிடைக்கும் என்று பெரிய பெரிய ஊழியக்காரர்களை தேடி போறீங்களா? எவ்வளவு நாள் தான் காத்திருக்க வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? என் ஜெபத்திற்கு பதிலே கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கீங்களா? கவலையே வேண்டாம், உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, என்ன தெரியுமா? சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவர் என்ற பெயர். நிச்சயம் உங்கள் புலம்பல்களுக்கு, உங்கள் கண்ணீர்களுக்கு அவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். அப்படி நமக்கு அவர் பதில் தர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உபாகமம் 28:1 அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால். எப்படி செவி கொடுக்க வேண்டுமாம்? உண்மையாய். அப்படி உண்மையாய் நாம் செவி கொடுப்போமே ஆனால் நமக்கு அவர் நிச்சயம் நம் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு பதில் அளிப்பார். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், பண்ணுறோம், ஆனால் நம்ம எதையுமே உண்மையாக கடைபிடிக்காம விட்டு விடுகின்றோம். இன்றைக்கு உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கும்போது. God bless you. Amen. Amen.